இங்கே இந்த பொண்ண பாம்பு கடிச்சிருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு தூக்கிட்டு போறாங்க. அப்ப போற வழியில இந்த பொண்ணோட அப்பா மருந்துலாம் வாங்கி குடுத்துட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அபிய பார்த்து இந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணம் இவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா நேத்து இவன் தான் அந்த பொண்ண மிரட்டிட்டு போனான். சோ இவன் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட ரூம செக் பண்ணா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. சோ போலீஸுமே செக் பண்ணதுக்காக இவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவங்க ரூமுக்கு வந்த போலீஸுமே இங்க பாம்பு யாரா இருக்கும் ஜாக்கிரதையா செக் பண்ண சொல்றாங்க. அவங்களுமே பயந்துகிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீரா மேல ஒரு ட்ரங்க் பெட்டியை பாக்குறாங்க. இந்த போலீஸுமே திறந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு பாம்பு எட்டி பாக்குது. அதை பார்த்ததுமே இவர் கீழே விழுந்துடுறாரு. சோ இவன் தான் பாம்பு வச்சிருக்கான். இறந்து போன எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் அந்த பாம்பை நான் பெட் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போறாங்க. அந்த பாம்புமே கடிக்குது. இவனை இறந்து போனவன் பார்த்தா அவன் இறந்து போகாம இருக்கான். இப்ப புரியுதா அந்த பாம்போட பல்ல புடுங்கி வச்சிருக்கேன், நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டுல வேலை செய்றவங்க கிட்ட நான் கொடுத்த பொருள் எல்லாம் கேர்ஃபுல்லா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களுமே இதை கேட்டு பயத்துல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மானசியம்மனுக்கு பூஜை நடத்திட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணுக்கு இவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கால் வந்து அந்த பொண்ணுக்கு நினைவே திரும்பிச்சுன்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. சோ இவனும் போய் கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நான் பார்த்தது மானசியம்மன் சொல்றா. கதவை தட்ட சத்தம் கேடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த மானசியம்மனே வந்தாங்க. மூஞ்சில சாம்பல்லாம் அடிச்சுது. திடீர்னு பார்த்தா பாம்பு குத்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அந்த கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்தவன் இதை கேட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடி போறான். ஆக்சுவலா இவன் தான் அம்மன் வேஷத்துலயும் சிவன் வேஷத்துலயும் ரெண்டு பேரும் நடிக்க வச்சு இந்த வீட்டுல அடிக்கடி பயப்பட வச்சு வீட்டை விக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிருப்பான். சோ அவங்க கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு வரவே சொல்லல, ஏன் இப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷனா கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க நான் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வந்தது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப இவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமாவும் வேலைக்காரனும் அந்த பாம்போட அறையை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அபி பாம்பு குத்தி இறந்து போயிருக்கான். இதை கேட்ட எல்லாருமே ஒரு பயத்தோட அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த காட்டுல இருந்த பாட்டி உங்க வீட்டுக்கே வந்து பாம்பு குத்தி இறந்தவங்களோட பாடியை எங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல இருந்தவங்க யாருமே கொடுக்க முடியாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்ப ஹீரோயினும் போலீஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் காட்டுக்குள்ள தான் அந்த அம்மன் வேஷம் போட்டவங்களும் சிவன் வேஷம் போட்ட ரெண்டு பேருமே ஓடினாங்க. சோ காட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இந்த போலீஸுமே போறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே அந்த கடை வாங்கினவன் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான். இந்த போலீஸுமே அந்த மானசியம்மன் நாடகம்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. அவங்களும் காட்டுக்குள்ள ஒரு மண்டபத்தில் தான் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்களும் போய் தேடி பார்க்கறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அதே டைம்ல ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டியை அரண்மனையில வச்சு பார்த்திருப்பாங்க. சோ அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பாட்டி இவங்களை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க.